அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மும்ஷான் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி நம்ம பார்க்க போறோம்னா, இன்ஸ்டன்டா எப்படி ஃபலூடா ரெசிபி ஐஸ்கிரீம் இல்லாம செய்யறதுன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அந்த ரெசிபி பட்டல உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. நீங்க சுகர் சிரப்ல என்ன கலர் வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சுகர் சிரப்ல கிரீன் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு நைட் ஃபுல்லா ஊற வச்ச பாதாம் பீசின் 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் இப்போ ரெட் கலர் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் 1 டீஸ்பூன் வேக வச்ச ஜவரிசி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் பாதாம் பீசின் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒய்லட் கலர் சுகர் சிரப் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். இப்போ இது மேலே நான் வேக வச்ச சேமியா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மேலே வந்து நான் பாதாம் பீசின் க்ரீன் கலர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ப்ளூ கலர், வயலட், ரெட், இந்த மாதிரி நான் பிளெயினாக இருக்க பாதாம் பீசனில் கலர் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் காய்ச்சி ஆற வச்ச கூலிங்காக இருக்க பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு மேலே நான் மலாய் வச்சுக்கிறேன். மேலே அழகாக இருக்கிறதுக்காக புதினா வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா செரி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம். நல்லா லேயராக இருக்குது எல்லாமே. நம்ம இன்ஸ்டண்ட்டாக எதுவுமே இல்லாமல் ஈஸியாக நம்ம ஐஸ்கிரீம் எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலை. சூப்பராக நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம். உங்களுக்கு இதில் மெயினாக முக்கியமாக இருக்க பொருளே வந்து பால், பாதாம் பிசின், சேமியா தான் உங்களுக்கு மெயினாக முக்கியமே. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஈஸியாக வீட்லேயே ஃபலூடா செஞ்சு சாப்பிடலாம். கடையில் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வந்து நான் சில ப்ளூபர் கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நாங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன பண்ணுவோம். பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இது போல நிறைய குக் வித் காமெடி ரெசிபிஸ் மற்றும் நான் போற ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். அதையும் செக் பண்ணி பாருங்க.